ஏதோ இவங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் அங்க இருக்கிற ராணுவ நிலையில் இருக்கிறதா இவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்படிதான் சொல்லப்படுது. ஆனா உண்மை என்னன்னா அது வந்து ஈரானை வந்து எந்த வகையிலயும் வந்து இவங்களை மீறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு கண்காணிப்பு வளையத்துல வைக்கிறது, அவங்களுடைய எரிபொருளை வந்து உலகம் முழுக்க வந்து சொந்த நாணயத்தில் ஏற்றுமதி செய்யறதோ இல்ல மற்ற நாடுகள்ல இவங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி விற்கிறதோ நடக்கக்கூடாதுன்ற அந்த நோக்கத்தில் தான் அது வைக்கப்பட்டிருக்கே தவிர அது மட்டும் இல்ல. அது ஈரானை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைக்கிறது மட்டும் இல்ல, எங்கெங்கெல்லாம் அந்த ராணுவ நிலைகள் இருக்குதோ அந்த நாடுகளையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வைக்கிறது தான் அதுல இருக்கிற முக்கியமான விஷயம், நோக்கம். அப்படி இருக்கும்போது இந்த நாடுகள் என்னன்னா தனக்கு ஒரு தற்சார்பு இல்லைன்றது ஒரு விஷயம். அவங்க தற்சார்பு அடையும் போது இந்த அதுல ஏற்படுற உடைப்பு இருக்கு இல்லைங்களா, சந்தை உடைப்பு, அது வந்து அவங்களுக்கு பாதகமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க அந்த மாதிரியான தற்சார்பு அடைஞ்சு மற்ற நாடுகளோட சமமா வந்து வணிகம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய சந்தை வந்து உடைக்கப்பட்டுரும், தன்னுடைய பொருளாதார ஆதிக்கம் வந்து கேள்விக்குட்படுத்தப்படும் அப்படின்றதால என்ன பண்றாங்கன்னா மற்ற நாடுகள் வந்து அதை வந்து எதிர்நிலையில வச்சு பாக்குறாங்க. அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு நேர்மறையில வச்சு பார்த்தா இது வந்து ஒரு மல்டிபோலார் வெஸ்ட் ஏஷியா அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கும். ஆனா அதே சமயத்துல அங்க இருக்கிற நாடுகளுக்கு இது வந்து ஒரு இழப்பா நடக்குன்றதால அவங்களுக்குள்ள ஒரு போட்டியை உருவாக்குது, ராணுவ போட்டியை உருவாக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நிலையில இருந்து வச்சு பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு 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 பரிமாணத்துல பார்க்க முடியாது, ஒரு ஒரு முப்பரிமாணத்துல வச்சு இதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சிலருக்கு அது ஈரானுக்கு சாதகமா இருக்கலாம். அப்போ இஸ்ரேலை எதிர்த்து நிக்கிறதுக்கு வலுவா எதிர்த்து நிக்கிறதுக்கான ஒரு வலுவை கொடுக்கலாம். ஆனா மற்ற நாடுகள் வந்து இவங்க தன்னோட இணைச்சிக்கிறது, இவங்களுடைய அங்கமா பாக்குறதுன்ற விஷயத்துல அந்த மாதிரியான ஒரு போக்கு நடக்கல. அப்படி நடக்கும்போது என்னன்னா ஒரு மொத்த மேற்காசியாவுக்குமான ஒரு ஒரு ராணுவ பாதுகாப்பு நிலை அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி நகரும் போது ஒருங்கிணைஞ்ச ஒரு மேற்காசியா, ஒருங்கிணைந்த நாடுகள், ஒருங்கிணைந்த ஒரு சில நாடுகள் நோக்கி போகும்போது இந்த பாதுகாப்பு அம்சங்களை மற்ற நாடுகளுக்கும் இவங்க வழங்கும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி மல்டி போலார்ல ஒரு யூனிபோலாரா ஒருங்கிணைஞ்ச ஒரு மேற்காசியா இஸ்லாமிய நாடுகள்ன்ற ஒரு அது நோக்கத்தை நோக்கி நகரலாம். அது இப்ப நடக்குமா நடக்காது, அது எதிர்காலத்தில் நடக்கலாம் அப்படின்னு நம்ம ஊகிக்கலாம்.